ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா 5:30க்கெல்லாம் நம்ம பெங்களூர்லேருந்து கிளம்பிட்டோம். கரெக்டாக 6:30க்கெல்லாம் நம்ம வந்து கேரளா ரீச் ஆகிட்டோம். இதுதான் நாங்கள் இப்போ இருக்க ரெண்டல் ஹவுஸு. கேரளாவில் இருக்கோம். என் ஹஸ்பண்ட் அங்கே உட்காந்துருக்காங்க தெரியல. ஓகே, இதுதான் நாங்கள் இருக்க ஏரியா. இங்கே பாருங்கள், மலை அடிவாரத்தில் இருக்க மாதிரி அப்படியே இருக்குது. சுற்றிலும் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ தான் இங்கே ஃபுல்லாக. வேலியெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த செம்பருத்தி செடி தான் இருக்கும். ஸோ இதுதான் இப்போ நம்மளுடைய வீடு. இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாமா? இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கம்லாம் வீடு இருக்கவே இருக்காது. எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருக்கும். கேரளாவில் சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் தோட்டம் அந்த மாதிரி தான் இருக்கும். எங்கள் வீட்டோட பேக் சைட்லேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஏலக்காய் தோட்டம். இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பலாமரமாக இருக்குது. என் ஹஸ்பண்ட் உட்காந்துருக்காங்க. இப்போ வாங்க உள்ளே நான் உங்களுக்கு வந்து எம்டி ஹோம் டூர் காட்டுறேன். மேலே வந்து ஒருத்தவங்க இருக்காங்க, கீழே வந்து நாங்கள் இருக்கோம். இப்போ இன்னும் எந்த திங்ஸுமே இன்னும் எடுத்துகிட்டு வரல. பெங்களூர்லேருந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அனுப்புனதுமே இன்னுமே ரீச் ஆகலை. ஐ திங்க் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கார் பார்க்கிங் இருக்குது. அதுக்கப்புறம் பைக்குமே இங்கே பார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரானனையும் ஒரு போர்ட்டிகோ மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. இன்னுமே கொண்டு வந்த திங்ஸ் இங்கே கொஞ்சம், அதுக்கப்புறம் இந்த அங்கேயுமே கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் ரைட் சைடில் அப்படியே வந்தோம்னா இங்கே ஒரு ஹாலுமே இருக்குது. நல்லா பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஹேண்ட் வாஷ்க்கான ஏரியா. இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெட்ரூம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெட்ரூம். இந்த சைடு பார்த்திங்கன்னா கிச்சனும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடும் ஒரு சின்னதாக ஒர்க் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னன்னா இந்த இடத்துலையுமே வந்து விறகடுப்பு அந்த மாதிரி வச்சுக்கலாம். இங்கேயுமே ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மா என்னோடய கல்யாணத்துக்கு கொடுத்து விட்ட சீர் பாத்திரம். எங்கள் ஹஸ்பண்டோட வீட்டிலேருந்து நேற்று தான் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான். கிச்சனில் வந்து நிறைய செல்ஃப் இருக்குது, நிறைய திங்ஸ் நம்ம வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், மேலே ஃபுல்லாக இனிமேல் வந்து எதுவுமே அரேஞ்ச் பண்ணலை, அப்படியே தான் இருக்குது எம்டி ஹவுஸாக. நம்மளுடைய கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து இந்த ரூமில் தான் ஆஃபீஸ் ரூமாக என் ஹஸ்பண்ட் வந்து செட் பண்ண போகிறாங்க. இங்கே வந்து ஷோகேஸ் கொடுத்துருக்காங்க. அங்கேயுமே ஒரு ஷோகேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இப்போ நம்ம இருக்க வீடு. அப்படியே வெளியில் வந்தோம்னா வியூ வந்து இந்த மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டில் சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்புறம் இங்கே வந்து ஒரு மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளோட சைடில். அதுக்கப்புறம் பேக் சைடுமே பார்த்திங்கன்னா போகிறதுக்கு கிச்சன்லேருந்து நம்ம போகலாம். அதையும் உங்களுக்கு காட்டுறேன். கிச்சன்லேருந்து பேக் சைடு போகிறதுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. அந்த சைடுமே வந்து ஒரு ஒர்க் ஏரியா மாதிரி இருக்கும். துணியெல்லாம் நம்ம காய வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கையில் வந்து ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறது அப்படின்னாலும் நம்ம கையிலையும் துவைச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. ட்ரெஸ்ஸு காய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பேக் சைடு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இப்படி வெளில வந்தோம்னா இங்கே வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ப்ளேஸ் இருக்குது. அங்கே வந்து குப்பையெல்லாம் எரிக்கிற இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஏதாவது ட்ரெஸ் துவைக்கிறதுனா இங்கே துவைச்சிக்கலாம். இது வந்து பேக் சைடு. அதுக்கப்புறம் இப்படியே இந்த சைடு நம்ம அதாவது கிச்சன்லேருந்து இப்படி வெளியில் வந்து நம்ம ஃப்ரண்ட்லேயும் போய்க்கலாம். துளசி செடி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளேஸில் ஃபுல்லாகவுமே வந்து நம்ம செடியெல்லாம் வைக்க போகிறோம். அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். வீட்டுக்கு தேவையான காய்கறி அந்த மாதிரி சின்ன செடியெல்லாம் இங்கே வந்து நட்டு வச்சுக்கலான்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துலையுமே க்ளீன் பண்ணிவிட்டு இங்கேயுமே சின்ன செடி, கீரை, அப்புறம் பூச்செடி அந்த மாதிரியும் வைக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஸ் இருக்குது. பார்த்திங்களா எவ்வளோ இடம் இருக்குன்னு. இது ஃபுல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கேட்டுமே கொடுத்துருக்காங்க, க்ளோஸ் பண்ணிக்கலாம் நைட் ஆச்சுன்னா. இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கே இந்த இடத்துல ஒரு பாக்கு மரம் மாதிரி இருக்குது. இது என்ன மரங்க? இது என்ன மரம்? பேரிச்சம்பழம் மரம் மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. ஆனால் அழகுக்கு தான் வைக்கிறாங்க நிறைய பேர் இங்கே வீட்டு முன்னாடி. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கேயுமே ஒரு பூச்செடி மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது. இதோட பேர் என்னென்னு தெரியலைங்க பாருங்கள். சூப்பராக பூ பூத்துருக்கு. இதெல்லாம் பூ பூத்து அப்படியே காஞ்சிருக்கு. இதெல்லாம் கட் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய தொட்டியாக வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணி இதில் வந்து புதினா, அதுக்கப்புறம் மல்லி, அந்த மாதிரி சின்ன செடிகள்லாம் இங்கே இதில் வந்து வளர்க்கலாம். கீரை, வெந்தயக்கீரை அந்த மாதிரிலாம் வளர்க்கலாம். ஸோ அதெல்லாம் பிளான் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் வேறு பாருங்கள். குட்டி செடியாக வளர்ந்துருக்கு. இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணணும். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்தடுத்த வீடியோவில். சின்ன திங்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஸோ எல்லாம் வந்து செட் பண்ணுறதுக்கே 2 நாள் 3 நாள் ஆகும் எல்லாம் செட் பண்ணுறதுக்கே. இன்னும் வந்து அதெல்லாம் செட் பண்ணால் தான் ஒரு நார்மல் லைஃப் வந்து ரொட்டீன் ஆகும். ஸோ இப்போதைக்கு வந்து நாங்கள் சமையலெல்லாம் எதுவுமே பண்ணல.
இங்கே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அத்தை வீடு இருக்குது, அதாவது என் ஹஸ்பண்டோட வீடு அங்கே தான் இருக்குது. அங்கே தான் வந்து சாப்பாடுலாம் சாப்பிடணும் திங்ஸ் வர வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளுடைய வீடு இதுதான். எம்டி ஹோம் டூர் பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.